சார், நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன். அது இவர்தான். பாட வச்சிருங்க. ஓகே சார். பரவாயில்ல உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி டேக் 1 1 2 3 1 2 3 லா லா லா. கட் 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 கட். யார் யாரு முந்திரிக்கட்ட மாதிரி முந்திரது? அதான் புதுசா வந்தார்ல சார், அவர்தான் சார். ஏன் சார், உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம்? ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். ஒன்னா பாடுறதா? டேக் 2 ரன்னிங். ரெடி 1 2 3 1 2 3. La la la, la 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 la. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, நீ சிரிக்கிற. இல்ல, நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து பாடி இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு. பேசுற வேலையா? அது என்ன வேலை? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரசிம்மராவ் இன்று காலை டெல்லியிலிருந்து மோரிஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். மோரிஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அனிருத் ஜெகநாத் வரவேற்றார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐ எம் மூர்த்தி. இங்கதான் ஒர்க் பண்றேன். ஆஹா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள மாதிரியே. வாங்களேன், என் கார்ல டிராப் பண்றேன். பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறான். ஹலோ சார். ஹலோமா. ஹலோப்பா, இந்த ஆள் எனக்கு ரேஷன் கார்டு தரமாட்டேன்றான். நீங்க வேணா பாருங்க, எனக்கும் காவேரி கல்யாணம் நடக்க தான் போகுது, ஒரே வருஷம் 2 குழந்தை பிறக்க தான் போகுது. அப்ப இந்த ஆள் ரேஷன் கார்டு கொடுத்துதான் ஆகணும். சார், தொட்டத்தலையும் இவனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு தர முடி இருக்கிற எனக்கு தர மாட்டேங்கிறான்.
தப்பா நினைக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. வேலைக்கு போற பொண்ணுங்கன்னா 4 இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், 4 பேர்கிட்ட பழக வேண்டியிருக்கும். எங்க 2 பேருக்குள்ள வெறும் பழக்கம் மட்டும்தான். ஒன்னா பழகுற எல்லாருமே நாளைக்கு ஒன்னாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நினைவு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் காவேரி. உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா நீ இல்லைன்னா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ சாதாரணமா பழகுறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா முடியறதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சரி, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன். ஆனா நீங்க, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு பாடிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும். நீங்களும் ஏன் லெவலுக்கு வர வேண்டாம். சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல. சினிமாவில பாடுறது, சபாவில பாடுறது, இப்படி ஏதாவது வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு சபாவிலையாவது சான்ஸ் வரட்டும். சான்ஸ் தானே, வாங்கிடுவோம். எப்படி கோயிந்தா? பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும். இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே. போக போக தெரியும் இந்த கோவிந்து யாரென புரியும். அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே, அந்த ஆம்பளைய பாத்தியா? ஆமா. அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது சுத்த காட்டுற மாதிரி? பீச்சில வேஷ்டி கட்டி ஜாக்கிங் பண்றே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது சுத்த பொறிக்க மாதிரி? பீச்சில இப்படி அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? கண்ட்ரீஸ் சிட்டிஸ். நீங்க சண்முகலால் சபா செக்ரட்டரி தானே? ஆமா. என்ன விஷயம்? வர்ற 18ஆம் தேதி உங்க சபாவுல நடக்க போற பாம்பே பாடகர் விஸ்வநாத் கச்சேரிக்கு ஒரு 50 டிக்கெட் கொடுக்க முடியுமா? முடியாது. அடச்சி, அப்படி ஒரு ப்ரோகிராம் இருந்தா தானே நான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு. ஒருவேளை மியூசிக் அகாடமில இருக்குமோ, அங்க போய் பார்க்கலாம். ஆமா. சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முகாலுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியுது உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாத் சாரோட ப்ரோகிராம் இருக்கு. 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா, சீக்கிரம் போடு. விஸ்வநாத் ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங். என்னங்க இன்னைக்கு இவ்வளவு கும்பல்? என்னடா இது ஒரே கூட்டா? யாரோ விஸ்வநாத்தா, அவர் நம்ம சபாவில பாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்? விஸ்வநாத். வணக்கம் சார். வணக்கம். நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோகிராமை கேட்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார். இந்தாங்க பணம். சாரிமா, விஸ்வநாத் ப்ரோகிராம் எங்க சபால் இல்ல. வேற ஏதாவது சபால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால் அரேஞ்ச் பண்றேன். என்ன சார் இது? விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாளா குளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார். அவங்கள நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி. விஸ்வநாத் யார் அந்த விஸ்வநாத்? அந்த விஸ்வநாத்தே நான் தான் சார். ஐயோ, நிக்கிறே. உட்காருங்க. நான் செஞ்ச பாக்கியம். உட்காருங்க. என்ன சார் இது? டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். இப்படி சிம்பிளா இருக்கல. சொல்லுங்க. அப்புறம் உங்க சபால ஒரு ப்ரோகிராம் வேணும் சார். உங்களுக்கு இல்லாத ப்ரோகிராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாச கடைசி வரைக்கும் ப்ரோகிராம் ஃபுல்லா இருக்கே. சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன். இருந்தா இப்படி பொசுக்கு எழுந்து போட்டா எப்படி? பெரியவா எங்க சபாவை தேடி வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. சார் கோச்சுக்கல. என்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சார்? ஒண்ணுமில்லை. எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு. அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறே?
கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய இடத்து கல்யாணம், பெரிய பெரிய எல்லாம் வருவா. உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்தாங்க அட்வான்ஸ். இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்லை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாடா. ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேன்னு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துடுறேன். 10 ரூபாய் சொன்ன தர மாட்டேன், அதான் 50 ரூபான்னு போய் சொன்னேன். பரதேசி நாயே. கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது. ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை. நான் புறப்படுறேன் மேன். இத்தனை நாள் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடு மேன். சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு என்ன. நான் எங்க இருந்தாலும் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வரேன் மேன். இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா. விச்சு, நான் வரேன் விச்சு. நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்களை பாரு.